ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, மகாராஜா. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா, வழக்கமாக 50வது படம் எல்லா ஹீரோஸ்க்கும் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக, ரொம்ப பயங்கர பொருட்செலவு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹீரோயின், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு நார்மல் ஸ்டோரி எடுத்து, ஹீரோயின் இல்லாமல் சாங்ஸ் கூட அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிக் பண்ணி ரொம்ப சூப்பராக பிளான் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எக்ஸிக்யூட் பண்ணி அட்டகாசமாக ஒரு படம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ கதை என்னமோ பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல் கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க பண்ண க்யூரியாசிட்டி, ஹைப் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. ஸோ அவரை பற்றின கதை தான். அவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கதை போகும். இந்த படத்தில் வில்லனாக வந்து அனுராக் கஷ்யப் வந்திருப்பார். ஸோ அவரோட போர்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். அப்புறம் சதுரங்க வேட்டை நட்டி வந்து போலீஸ் ஆஃபீஸராக வருவார். ஸோ அவரோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சிங்கம்பொடி நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா வழக்கமான காமெடி கேரக்டராக இல்லாமல் ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டராக நடிச்சிருப்பார். ஸோ அவருக்கு ரொம்ப நல்லாவே சூட்டாக இருந்துச்சு. அவர் டிஃப்ரெண்ட்டாக நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரொம்ப சிம்பிளான கதை. அதாவது விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு லட்சுமியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அது என்ன, எப்படி காணா போச்சு, அந்த மாதிரிலாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி, ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் இந்த படம் முழுக்க ஓடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து ஒரு குப்பைத்தொட்டியை வச்சே ஒரு கதை ஓட்டுவாங்க. ஸோ குப்பைத்தொட்டியை காணும், குப்பைத்தொட்டிக்காக இவ்வளோ தூரம் வந்தியா அது இதுன்ட்டு. ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக அதுக்காக வந்திருக்க மாட்டார். ஸோ வேறு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டில் பூந்து. ஸோ அதுக்கு யார் பண்ணாங்க என்னன்ட்டு அவங்கள தேடி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக தேடிட்டு இருப்பார் விஜய் சேதுபதி. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அபிராமி வந்து அனுராக் கஷ்யப்புக்கு வந்து ஜோடியாக வருவாங்க. அவங்க வர சீன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காமெடி அங்கங்கே ஓரளவு இருக்கும் படத்தில். அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா ஒரு நார்மல் சென்டிமெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய படம் மாதிரி ஹெவி ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப டீசென்ட் வாட்சபிளாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்து, அதாவது ஒரு நடிகரோட 50வது படமாக பயங்கரமாக ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 85 கோடி தாண்டிடுச்சின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்குள்ளே எப்படியும் 100 கோடி தொட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா விஜய் சேதுபதி அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுவார், அப்படியே பின்னிருக்கார் ஆக்டிங்லேயே. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஸோ படத்துக்கு படம் அவர் சூப்பராக நடிப்பார். ஸோ இப்போ நடுவில் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வில்லன் ரோல் அது இதுன்னு இஷ்டத்துக்கு நடிச்சிட்டு இருந்தார். ஸோ 50வது படம் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கமர்ஷியல் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சோஷியல் மெசேஜ் சொல்லுவாங்க படத்தில். ஸோ அது நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம் அந்த படம். ஸோ முடிஞ்சால் மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள், நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ, பாய். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோ வரும். பாய் பாய், தேங்க்யூ.